as usual typical ஹரி மூவி. என்ன ஒரே மசாலாவா இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பூஜை மூவி திருப்பி பார்த்த மாதிரி இருக்குது கொஞ்சம். மற்றபடி லாஜிக்கலா எதுவும் பெருசா இல்லை. ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், ஃபைட், ஆக்ஷன், அவ்வளவுதான். என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 நான் வந்து 5 கொடுப்பேன். It was good and it's a powerful movie from Vishal. Thank you. யூசுவல் ஹரி மூவி. ஒரே வெட்டு குத்து தான் ஃபுல்லா, படம் ஃபுல்லா டிஃப்ரெண்டாக எடுத்துருக்கலாம். ஸ்டோரி எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அங்கங்கே சஸ்பென்ஸ்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே மூவி. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6. படமா 6 அறுத்து போடுறான். இத்தனை கொலை எப்படி பண்ணானே தெரியல. படம் ரொம்ப மொக்கையா இருந்தது. ஒரு 4 மணி நேரம் பரபரப்பராட்டு இருந்தது. பிளட் ப்ரெஷர்லாம் ஏறி போச்சு. எப்படா வெளில வருவோன்னு இருந்தது. அதான் இருக்கு. என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க 10க்கு? 10க்குனா ஒரு 2 கொடுப்பேன் நான். உண்மையை காது கேட்கல வெளில வந்து என்ன சொல்றாங்க. இட்ஸ் a good movie, feel good movie, different from routine what we have seen. படம் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்க. கதையே இல்லை படத்துல. ஃபர்ஸ்ட் நீங்க இதுதான் கான்செப்ட்னு படத்துல இல்லை. ஏதோ வந்தா போனோம், அவ்வளவுதான். படத்துல ஒன்றும் இல்லை. அவுட் ஆஃப் 10 நீ கேட்டீங்கன்னா 1 or 2 தான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். ஃபுல் ஆஃப் ஆக்ஷன், நம்ப முடியல. அவ்வளோ ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. வெரி நைஸ், ஐ என்ஜாய். காட்டு மொக்க ப்ரோ. சீரியஸாக வந்து ஹரியோட எசன்ஸ் எதுவுமே இல்லை படத்தில். தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ, ரொம்ப லேகு. அண்ட் சொல்ல போனால் செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே. அண்ட் ஹரியோட எசன்ஸ் சுத்தமாக இல்லை ப்ரோ. வேஸ்ட்டு, சீரியஸாக வேஸ்ட்டு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 0 கூட கொடுக்க முடியாது. உட்கார முடியல ப்ரோ. காமெடிலாம் சரியான பாட்டு சுத்தமாக செட் ஆகலை. ரைட் ஸ்க்ரீன் பிளே மட்டும் ஹரிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஹரி படம்னாலே சொல்ல வேண்டாம். ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப லாஜிக்லாம் பார்க்காம என்ஜாய் பண்ணலாம். நல்ல மூவி. காமெடி ஆஸ் யூஷுவல் அவர் படத்தில் சிரிப்பு வராது. பட் காமெடி 4-5 கேரக்டர், எப்போ சூரிய அந்த மாதிரி கேரக்டர் வரதான் செய்யும். அதே மாதிரி இங்கே ரோஹி பாபு வராது. காமெடி இல்லை, பட் ஸ்க்ரீன் பிளே காண்டி பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக போகுது படம், போர் அடிக்கலாம். 10 லாஜிக்லாம் பார்க்கலன்னா நம்ம ஒரு 7.5 வரைக்கும் லேட் பண்ணலாம். இட்ஸ் நைஸ், ஐ லைக் இட். நான் ஹரியோட கொஞ்சம் ஃபேனு. அதனால் ஹரி படம் கண்டிப்பாக 3 hours உட்காரலாம். இந்த படமும் உட்காரலாம் 3 hours. பட் ப்ராப்ளம் படத்தில் என்னன்னு வச்சிங்களேன், ஹீரோயினையும் அம்மாவையும் ஒரே கேரக்டரில் கொண்டு வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. விஷாலுக்கு அம்மாவா ஹீரோயினா அப்படிங்கிறது தான் கொஞ்சம், அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் ஹரி. மற்றபடி ஓகே. காமெடி கம்ப்ளீட் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன்லாம் இருக்காங்க. பட் காமெடி சுத்தமாக ஒரு கிச்சு முட்டா கூட சிரிக்க முடியல. ஸ்டென்ட் எல்லாம் செம்மையாக இருக்குச்சு. ஸ்டென்ட்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. திரைக்கதையும் நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ரத்தம். படம் ஃபுல்லாக ரத்தம். கிட்டத்தட்ட ஒரு 20 லிட்டர் டம்மி ரத்தத்தை வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக ஒரே ரத்தம். இப்போ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு கஷ்டம். பட் ஓவரால் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் மூவி. விஷால் சூப்பராக பண்ணியிருக்காரு. கதை கிட்டத்தட்ட ஒரு 7-8 கதை வருது படத்துக்குள்ளேயே. அப்படியே அதாவது அவங்க சஸ்பென்ஸாக பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக். பட் ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 கொடுப்பேன். போரிங் ஃபர்ஸ்ட் மூவி. நோ லைக் இட். இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 6 out of 10.